இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் டாப் 3 கிரிப்டோ நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 3 கிரிப்டோ நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாம இந்த 3 கிரிப்டோவே பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரிப்டோ. அதுவும் இல்லாம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்குற கிரிப்டோ தான். வாங்க நம்ம டைரக்ட்டா கூட வீடியோ போலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப வாலடைல் ஆகுது. நம்ம அந்த ஒரு காரணத்துல பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணவே இல்ல. ஏன்னா, நாம ப்ராஃபிட் பண்றத விட லாஸ் ஆகாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்றோமோ, அதே அளவுக்கு நம்ம லாஸும் பண்ணோம்னா, நாம கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியாது. ஸோ, அந்த காரணத்தால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து ட்ரேடே பண்ணல. பட் நமக்கு ப்ராஃபிட் வரது வந்துட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா, நம்ம ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணது தான் அதோட ரிசல்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரிப்டோ சிக்னல்ஸ் வேணும்னா கீழே காண்டாக்ட் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா வந்து டோஜி காயின் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் அழகா கிரியேட் ஆகிருக்குது. இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் தான். ஓகேவா? 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அப் சைடு போயிட்டே இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் இங்கே இன்னொரு ப்ராப்ளமேட்டிக் என்னன்னா, மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து வந்து வந்து செட்டில் ஆகிட்டு இருக்கும். இப்போ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துச்சு. அதே மாதிரி இங்கே மேலே போதில்ல, இது இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட வர வாய்ப்பு ரொம்ப ஹையராகவே இருக்குது. ஏன்னா 10 9 ட்ரேடு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ட்ரெண்ட் லைன் கிட்ட திரும்பி அகைன் வரும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2% கிட்ட ஏறிக்குதுன்னா, இப்போ லாஸ்ட் இந்த ஒரு பார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2%, இந்த 2% ஏறது பார்த்தீங்கன்னா திரும்பி கீழே இறங்கி தான் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து டோஜி வந்து கன்ஃபார்ம் பையிங் செல் தான் இருக்கிறோம். பட் சின்ன புல் பேக் கீழே கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த புல் பேக் வந்து மேஜராக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறவங்க பை பண்ணிக்கலாம். பட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு அழகான டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து நம்ம இங்கே வந்து பை பண்ணலாம். டோஜி காயினை பெட்டராக இருக்கும். இப்போதைய கண்டிஷனுக்கு இங்கே பையிங்க்கு பெட்டராக இருக்கும் டோஜி காயின். இதோட நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ பார்க்கலாம்னா ஆல்மோஸ்ட் 0.16578 இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். தட் மீன்ஸ் ஒரு 5 to 7 8% இருக்குது இந்த டோஜி காயினில் மட்டுமே. நம்ம ஆல்ரெடி கீழே நம்மளோட பெய்ட் கிரிப்டோ சிக்னல் சேனலில் கொடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் பையிங் பண்ணுங்கன்ட்டு. இப்போலேருந்து நீங்கள் பை பண்ணாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 7% நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்மளோட டோஜி ஒரு காயினில். ஓகே, இதோட நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% எதிர்பார்க்கலாம். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செகண்ட் கிரிப்டோ நம்ம பார்த்தீங்கன்னா 1000 பெப். 1000 பெப் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 4 ஹவர்ஸோ அதில் 3 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் பார்த்தா தெளிவாக புரியாது. பட் டேயில் பார்த்தா தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அழகாக படிக்கேட்ட மாதிரி செம்மையாக மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்குது. இதுமாதிரி டவுன்ஃபால் ஆகிட்டு அப் சைடாக ஏற வாய்ப்பு நிறையாவே இருக்கும். 1 2 3 4th டைம் வந்து இது ட்ரெண்ட் லைனை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது இது மோஸ்ட்லி இங்கே பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நம்ம அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இங்கே நம்ம பையிங் சொல்ல, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இருக்குது. அது இல்லாமல் கீழே வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஓடுது. ஸோ அதனால் இந்த லெவலில் கிட்ட வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகிறதுக்கு 70 to 80% சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதனால் பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இங்கே புக் பண்ணால் கூட என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான். ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கிட்ட தான் ஸ்டாப் லாஸ். இதை பிரேக் டவுன் கொடுத்துட்டோன்னா கீழே கன்ஃபார்ம் ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும். நீங்கள் அப்போ செல்லிங் கூட போட்டு நீங்கள் பண்ண ஸ்டாப் லாஸ் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இது 1000 பெப் வந்து பையிங் சைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது சின்ன ப்ரைஸாக இருந்தாலும் ஒரு 1 or 2% கண்டிப்பாக இங்கே கிடைக்கும் 1000 பெப்பில். நம்ம இப்போ பை பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை பை பண்ணணுமா வேணாமா, ஹோல்ட் பண்ணலாமா வேணாமன்றது நம்மளோட கிரிப்டோ பெய்ட் கிரிப்டோ சிக்னல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. 1000 பெப்பை நம்ம பையிங்க்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற காயின் எல்லாமே பார்த்தா ரொம்ப ட்ரெண்டான காயின் தான். ஆனால் பெரிய வால்யூம் உள்ள காயின்ஸ் தான் கண்டிப்பாக வர வாய்ப்பு. நம்ம காசு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பையிங்கில் சொல்லியாச்சு கிரிப்டோ சிக்னலில். இதோட டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தாங்க. ரொம்ப டைமாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ ஆகிட்டுது. பட் அந்த இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸாக அங்கே வெயிட் பண்ணி இருந்துக்கிறோம். ஸோ நம்ம பையிங் கிட்ட சொல்லியிருந்தோம். பெட்டரான இப்போ கிரிப்டோ தான் வந்து நம்ம காசு வந்து இப்போ பை பண்ணுறது. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தோங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்குள்ளே இப்போ பை பண்ணிக்கலாம். மேலே வந்து பை பண்ண வேண்டாம். பட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இது கீழே தான் இருக்கும். இல்லை இந்த லெவல் கிட்ட தான் இருக்கணும். இந்த 3 கிரிப்டோ தான் நம்ம இன்றைக்கி சொல்ல வந்தது. நல்ல கிரிப்டோ தான், ரொம்ப ட்ரெண்டிங்கானது, ரொம்ப வால்யூம் ஹையராகிறது, ட்ரெண்டிங்கான கிரிப்டோஸ் தான் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு ரொம்ப ஹையராகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 வந்து ரொம்ப நம்மளோட ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இது போக வாய்ப்பு கொஞ்சம் ஹையராகவும் இருக்குது. இன்னொரு நல்ல கிரிப்டோ பெண்டல் பார்த்தீங்கன்னா வந்து அழகாக ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இன்னும் சப்போர்ட் கிட்ட வெயிட் பண்ணுறான். ஸோ இது வந்து நம்ம பை பண்ணலாம். பட் குவான்டிட்டி கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். பெண்டல் வந்து இவனை வந்து அதிகமாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் கிட்ட பை பண்ணிக்கோங்க. இந்த லெவல் கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இது கீழே இந்த விக்கு கிட்ட ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பெட்டரானது தான். அதிகமாக நம்ம ரொம்பலாம் பெண்டல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 5th வந்து பார்த்தீங்கன்னா பேபி.
நம்ம 3 கிரிப்டோஸ் தான் ரொம்ப முக்கியமா சொல்லியிருந்தோம். ஏன்னா, அதுதான் வந்து நம்மளோட இன்னைக்கான ட்ரேடிங் பண்றதுக்கு. இது வந்து நீங்க பார்த்துருக்கலாம். இந்த பேபின்ற கிரிப்டோ பார்த்தீங்கன்னா, தெளிவா இருக்குது. மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் ஆயிட்டு பிரேக் அவுட் குடுத்துட்டான். ஒரு சின்ன புல் பேக்னால கீழ வந்திருக்கலாம். இது இன்கேஸ் வந்து இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பையிங் இல்ல. இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் நாள் நின்னு இந்த மாரி ஒரு டபுள்யூ பேட்டர்ன் நீங்க கிரியேட் பண்ணனா, கண்டிப்பா இந்த கிரிப்டோ நீங்க பை பண்றது பெட்டரான கிரிப்டோ தான். இத தவிர வேற எதுவும் இல்ல. நீங்க இந்த கிரிப்டோ பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவல் கிட்ட வச்சுக்கோங்க. பெட்டரா இருக்கும். அண்ட் தென் இந்த 5 கிரிப்டோ உங்களுக்கு ட்ரேட் பண்ணிட்டு யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இதே மாரி உங்களுக்கு தேவைன்னா நம்ம பெய்ட் மெம்பர்ஷிப்ப கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.